ஹலோ யூஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னு கேட்குறீங்களா, இவங்களுடைய பயத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. தளபதி மக்களை சந்திக்க போகும்போது இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நாள் நெருங்கி வந்துச்சு. செப்டம்பர் 13 தளபதி அவர்கள் திருச்சியில் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு பர்மிஷன் கேட்டால் ஏகப்பட்ட தடை, ஏகப்பட்ட கட்டுப்பாடு, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஆச்சா பூச்சான்னு அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அவ்வளோ கண்டிஷன்ஸ். பிக்காளி பயந்தாங்கோலி பயிலுக. ஏன்டா இவ்வளோ பயம் உங்களுக்கு இவரை பார்த்து? இன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்கள தான் வச்சு செய்ய போகிறோம். இந்த கொத்தடிமை கூட்டம், அப்புறம் இந்த அரசியல் ஆர்வலர்கள், அப்புறம் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு உட்காந்துக்கு இஷ்டம் இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான் இதில் வச்சு செய்ய போகிறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ண கருப்பாடுகள் உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் வாயை கொடுத்தீங்கன்னா வாங்கி கட்டிக்க போகிறது நீங்கள் தானே, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வாயை கொடுக்காம அப்படியே இருந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஓகே, அப்படின்றது சொல்லி இப்போ உள்ளே போவோம். டேய், முதல்ல இந்த கொத்தடிமைஸ்லாம் வாங்குங்கடா. இந்த மில்டன் பரதேசி, அப்புறம் யூடியூப் ரூட்டஸ் வானவில் பாய்ஸ், அப்புறம் வந்து இந்த யூடியூப் ரூட்டஸ் அவங்க வேறு, அவங்களும் வானவில் பாய்ஸ் மாதிரி தான் உட்காந்து வீடியோ போடுவாங்க. அப்புறம் நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் வானவில் பாய்ஸ். டேய், எங்கடா போனீங்க? எங்கடா போயிட்டீங்களா? மாமா வேலை பார்க்க போயிட்டீங்களாடா மாமா பயிலுகளா? என்னடா பயந்து செத்துட்டீங்க, இப்படி பயந்து சாகுறீங்க? அவ்வளோ பேசுனீங்க. பனையூர் பண்ணையார் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறார், மக்களை சந்திக்க மாட்டாரா, போராட்ட களத்துக்கு வர மாட்டாரா, ஆச்சா பூச்சா. நீங்கள் ஏன்டா பயந்தாங்கோலி பயிர்களா? பர்மிஷன் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே? என்ன மயிருக்கு அவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க? இப்போ தானே எடப்பாடி வந்து போட்டு பேசிட்டு போனார். அவருக்கெல்லாம் போடாத கண்டிஷன் இவருக்கே போடுறீங்க. இவர் கேட்டால் எந்த இடத்துல கேட்குறாங்களோ அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த என்னென்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் லைட்டாக பார்த்துட்டு வருங்க. தாவேகாவினுடைய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து கடந்த வரும் 13ஆம் தேதி அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். அவர் திருச்சியில் 2 இடங்களில் பேசுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒன்று புறநகர், ஒன்று திருச்சி சிட்டிக்குள்ள பேசுவதற்கான அனுமதிகள் இன்று கேட்கப்பட்டது. அதில் அவங்க கேட்ட இடம் பாத்தீங்கன்னா திருச்சியின் சத்திரம் பேருந்து நிலையத்துல தாவேகா தலைவர் பேசுவதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து ரோட் ஷோவாக ஊர்வலமாக வந்து மரக்கடை வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்தில் அவர்கள் பேசுவதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்தந்த பகுதியில் மட்டும்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு அனுமதி என்று ஏற்கனவே வகுக்கப்பட்ட பகுதிகள் இருக்கிறது. அந்த வகுக்கப்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த சத்திரம் பேருந்து நிலையம் பகுதி வரல. இப்ப தளபதி அவர்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கேட்டா அதுக்கு ஒரு சாக்கு வச்சிருக்காங்க. சரி, அதுக்கு கூட ஒரு சாக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த வரைவில் தான் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும், நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடாது, டிராஃபிக் வரக்கூடாது அப்படின்னு. சரி, அப்போ அந்த வரைவில் இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க. இவர் ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கேட்டால் ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அது பேசுகிறதுக்கு கூட தடவை வைப்பாங்க போல இருக்கே. இவ்வளோ நேரம் கூட நின்று பேசக்கூடாதுலாம் சொல்லுவாங்க போல இருக்கே. அவ்வளோ பயம். அன்று வேறு அவுந்து போயிருன்ற அந்த பயம் இருக்குதுல்ல. அப்புறம் எதுக்குடா விஜய் பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க? ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப மட்டம் தட்டிலாம் பேசின பரதேசிங்களா? இன்றைக்கி தெரியுதா அவர் வெளில வர்றாருன்னொன்னே உங்களுக்கு அல்லு கலர் தான். நீங்கள் உண்மையாலுமே பயம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் என்ன பர்மிஷன் எங்கே கேட்குறாரோ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவர் வாட்டுக்கு வர போகிறாரு, பிரச்சாரம் பண்ண போகிறாரு, மக்களை மீட் பண்ண போகிறாரு. அரசியல் கட்சின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறது அவருடைய ஜனநாயக உரிமை. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா மக்களை போய் சந்திக்கிறது அவங்களுடைய கடமை அப்படின்னு நீங்கள் தான் பல வாட்டி சொல்லியிருக்கீங்களாடா எருமை. இப்போ அவர் கடமையை செய்ய போனால் தடுக்கிறதுக்கு ஏண்டா வர்றீங்க எருமைகளா அப்படின்னு தான் நான் கேட்குற மாதிரி இருக்குது. இது யாருக்கு அசிங்கம்? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? ஆளும் அரசுக்கு தான் அசிங்கம். ஏன்டா அப்படி உங்கள் அரசுக்கு அசிங்கத்தை தேடி கொடுக்குறீங்க? சிஎம்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஜெர்மனி போயிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்ணணும் அவங்க?
இப்படிலாம் பண்ணால் நீங்கள் வந்து பயந்துட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து உங்களை கலாய்க்க மாட்டாங்களா? அப்போ இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க சிஎம் சார். அதை விட்டுவிட்டு இப்படி எங்கே பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் செக் வச்சிங்கன்னா என்னது இதெல்லாம் அப்புறம் எப்படி? மக்களே நீங்களே பார்த்துக்கிங்க, எந்த கட்சி பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டாலும் உடனே கொடுத்துட்றாங்க. அது வந்து ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், இல்லை பிஎம்கேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் அவர் வந்து கூட்டம் போடுறதுக்கு இல்லை, அவர் போராட்டம் பண்ண கேட்டாவே அனுமதி கொடுத்துருவாங்க இப்போல்லாம். பார்க்குறீங்களா இல்லையா? ஏன்னா அவர் என்ன போராட்டத்துக்கு கேட்டாலும் அப்படியே ஃபஸ்ட்டு தடுக்கிற மாதிரி தடுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏறி மிதிச்சிட்டு நான் பார்த்தியா போராட்டத்தை உடைத்த எங்கள் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் கொண்டாடுறதுக்கு வழிவகை பண்ணி விடுவாங்க. ஆனால் அவர் மேலே ஒரு கேஸும் விழாது, ஒன்றுமே விழாது. எல்லாம் கூட்டுக்கலவாணி பயிலுங்க. இவ்வளோ பேரும் ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு பேசணும், மக்கள்கிட்ட கூட்டம் போடணும் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஆளும் அரசாங்கம் விஜயர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் மட்டும், அதுவும் வெளியில் வரணுன்ற விஷயத்தை கையில் எடுத்தால் மட்டும் ஏன் தடை போடுறீங்க? இவ்வளோ நாள் உட்காந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்த விமர்சகர்லாம் இன்றைக்கி எங்கடா போனீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பேசணும். விஜயர்கள் மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னா நீங்கள் அரசாங்கம் ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நியாயத்தை தானே பேசணும். நீ ஒரு கட்சி சார்ந்தவே இரு, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பத்திரிக்கையாளன்ற அந்த மனசு கொஞ்சமாவது இருக்கணும் நடுநிலைன்னு. அதை பற்றி ஏன் எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாம் வாங்குற துட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு, நீங்கள் அறிக்கை விடுறாரு, நீங்கள் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாருன்றீங்க. எலைட் அரசியல் பண்ணுறாரு, அவர்னா பொம்மையாக அவ்வளோ இதுவாக இருக்கிறாரு, மக்கள்கிட்ட போனால் தானே பழகுனா தானே அப்படின்னீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன எந்த இடத்த கேட்டாலும் இல்லை நாங்கள் இங்கே கொடுக்க முடியாது, நீங்கள் இன்னொரு இடத்த எடுத்துங்க. அதுவும் பர்மிஷனும் சீக்கிரமாக கொடுக்கறது கிடையாது, அது பிளான் பண்ணுறதுக்கு. அது லேஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ரொம்ப நெருக்கத்தில் வந்து கொடுக்குறது. ஏன்? அவர் வந்து சட்டத்தை மதித்து போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே அப்படி இப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி மாநாடு விக்கிரவாண்டியில் போட்டார். ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. 2வது மாநாடு மதுரை பக்கம் போட்டார். ஸோ அப்போ அந்த பக்கம் இருந்து வரவங்களையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ திருச்சியில் மட்டும்தான் இன்னும் மாநாடு போடலை. ஆனால் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ திருச்சி அப்படின்றது சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு. இன்னொன்று இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டம் போட்டு ரோட் ஷோ போனால் அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்க. நம்ம தளபதி ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கு. ஏண்டா கொத்தடிவீங்களா? உங்களுடைய வேலை காவல் கொடுக்குறது தானே, கொடுக்க சொல்லுங்கள், காவல் கொடுக்க சொல்லுங்கள், போலீஸ் கொஞ்சம் இறக்குங்க. அதுக்கு தானே நீங்கள் வச்சுருக்கீங்க. பிரச்சாரம் போடுறதை தடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எப்படி அவர் போய் மக்களை சந்திப்பார்? தடுக்கிறதும் தடுப்பீங்க, ஆனால் மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு வேறு வந்து மீடியா உட்காந்து பேசுவீங்க, பெரிய மைராண்டிங் மாதிரி எல்லாம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் பர்மிஷன்லாம் வாங்காமல் போகணுன்னா போய் எங்கே வேணால் உட்காரலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் போய் ஏன்னா இப்போ அஜித்குமார் பையன் டெத் வீட்டுக்கு போனதுக்கே அவர் எப்படி போனான்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல போய் நிற்கிறான்றது ரகசியமாக பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் நின்றுட்டாங்கன்னா அங்கே கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் அந்த கூட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது மிகப்பெரிய சிக்கலாயிரும். நீங்கள் அவரை கைது பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அவரை கைது பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் எத்தனை லட்சம் பேரை கைது பண்ணுவீங்க? அவ்வளோ ஜெயில் இருக்குது அவங்கக்கிட்ட, அவ்வளோ பேரை உள்ளே போட முடியுமா? ஏன்டா இப்படி பயந்து சாவுறீங்க? இத்தனை வருஷம் 75 வருஷம் ஆட்சி, உங்கள் கையில் தான் கட்சி. இந்த நாங்கள்லாம் உங்களை தான் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். இப்போ தான் எங்களுக்கு சரி, இப்போ தான்டா ஆக்சுவலி எப்பேற்பட்ட திருட்டு பயிலுங்க நீங்களாம் அப்படின்றது இப்போ தான் எங்களுக்கு புரியுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து நீங்கள் சைலண்ட்டாக அவர் வந்து அவரோட அரசியல் பண்ண விட்டுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புவோம். உங்களுக்கு வந்து உண்மையாலுமே நீங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க, மக்கள் வந்து உங்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். ஆனால் ஒருத்தர் உண்மையாக உள்ளே வந்து இறங்கும்போது அவருக்கு நீங்கள் அவ்வளோ தடை போடுறீங்க அப்படின்னா அப்போ அவர் சரியான வழியில் போகிறதாகவும் நீங்கள் தவறான வழியில் இத்தனை வருஷம் இருந்ததையும் சுட்டி காட்டுதீங்க. ஸோ இதுதான் உங்களோட கூட்டுக்கலாச்சாரம். ஏன்னா ஒரு பிக்காலி பயலும் ஒரு கட்சி பயலும் இப்போ வரைக்கும் எல்லாம் அவன் திராவிட கட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டு காசு பணம் அடிக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பொலிட்டீஷியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் கொண்டு வந்தது தளபதி.
அவர் மட்டும் அரசியல் களத்தில் இறங்கலை அப்படின்னா எங்களை போன்ற எத்தனையோ லட்ச நபர்கள், இளைஞர்கள் அரசியல் அறிவே இல்லாமல் உங்களோட சேர்ந்து கழிச்சடியாக போயிருப்பாங்க, கழிச்சடியாக. இனிமே நண்பா நம்பீஸ், ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம். அது என்னென்னா, இவங்க இடத்த வேணால் மாற்ற முடியும் இங்கிட்ட அங்கிட்டுன்னு, ஆனால் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பர்மிஷன் இவங்க கொடுத்து ஆகணும். அதை மீறி இவங்க கொடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்லேருந்து பர்மிஷன் எப்படியும் கிடச்சிரும். அது கோர்ட் ஆர்டரை இவங்க மீறவும் முடியாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இவங்க பர்மிஷன் கொடுக்காம தளபதி அவர்கள் கோர்ட்டுக்கு போனார் அப்படின்னா கோர்ட்டே இவங்கலேருந்து கேள்வி கேட்கும். ஒரு ஜனநாயக உரிமையை ஒருத்தட்டேருந்து நீங்கள் எப்படி பறிக்க முடியும்? அப்போ இவங்க சொல்லுவாங்க, சாரி மேடம், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, கூட்டம் வருதுன்னா பாதுகாப்பு கொடுக்கறது தான் அவங்க வேலை, போய் குடியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜட்ஜி நொட்டுவார் தலையில். அப்போ வேறு வழியே இல்லை, கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல பிரச்சனையா இல்லை விஜய் அவர்கள் வர்றது பிரச்சனையா? அப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுல பிரச்சனைன்னு சொல்லிடுங்க. சார், எங்களால் நீங்கள் வந்தால் பாதுகாப்பு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய சேஃப்டிக்கு உங்களுடைய பவுன்ஸை எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கொடுங்க. முடியலன்னு சொல்லுங்கள். ஒரு தனி மனிதனுக்கு உங்களால் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எதற்கு அரசு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இறங்கி போங்க, அங்கேருந்து சென்று விடுங்கள். நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன பண்ணும் ஏது பண்ணும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனுஷனை பார்த்து இப்படி வரல்றீங்க இல்லையா? ஆளும் அரசு இப்படி பயப்படுதுன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் நெருக்கடி கொடுப்பீங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் கட்சி தொடர்ந்து வந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் நெருக்கடி கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இது ஓவராக இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறது அது இதுலாம் நீங்கள் பெருசாக பண்ணீங்களா நமக்கு தெரியல. அவருடைய மண்டபத்தை இடிச்சிங்க, பாலம் கட்டினீங்க, அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தீங்க. பட் அவர் வெளியில் போகிறதுக்கு வரதுக்கெலாம் நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்களா நமக்கு பெருசாக அந்த இடத்துல தெரியல. பட் இப்போ நீங்கள் விஜய்க்கு கொடுக்கறது முழுக்க ஒரு எச்சத்தனம். இது மிகப்பெரிய ட்ராபேக், உங்களுடைய கட்சிகளுக்கு மிகப்பெரிய ட்ராபேக். இனி நம்ம நினச்சது சந்தோஷமாக நடந்துருச்சு. தளபதி என்னைக்கிடா களத்துக்கு வருவார், என்னைக்கிடா மக்களை மீட் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்களும் நெருங்கி விட்டுருச்சு. ஸோ இனிமேல் நமக்கு சரவெடி. இனி நியூஸ் கவரேஜில் அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான லாபம். அடித்து கவர் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எங்கே கூட்டம் இருக்குது, அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, செம்மையாக சம்பாதிக்கணும். அன்றைக்கு மனசாட்சியே இல்லாமல் தளபதி வச்சு இவ்வளோ பேர் சம்பாதிக்கணும். அவரை திட்டுறவர் தான் அதிகமாக. ஆக்சுவலி அவருக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம். எங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறது யாருன்னா அவரை திட்டுறவங்களா. அவங்க சேனலில் தாண்டா நம்ம பசங்க விழுந்து பார்க்குறாங்க, நீங்கள் அப்படி என்ன திட்டுறீங்க அப்படின்னு. உங்களை எப்படி சொல்கிறது, நம்ம செருப்பு கட்டி அடித்து கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிக்காலி பயலு. அந்தளவுக்கு தான் இருக்குது உங்களுடைய நிலைமை. அது புரியாமல் பசங்களும் டேய் எங்கள் தளபதியை திட்டுறியா அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட்ஸில் கதறாங்க. என்ன இல்லை மீன்ஸ் அந்த இதில். அப்போ உங்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறீங்க? திருப்பி சொல்கிறோம், அவர் சும்மா நோண்டிகிட்டு இருக்காதீங்க. அவரை விட்டிங்கன்னா அவர் வாட்டுக்கு போக்கில் போவார், மக்களை சந்திப்பார், அவருடைய கருத்துக்களை பேசுவார். அதற்கப்புறம் மக்கள் விரும்பி ஓட்டு போடுறதும் போடாமல் இருக்கிறதும் 2026 அது நடக்க போகிற ஒன்று. நீங்கள் சும்மா நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொன்னது தான். எப்படி எம்ஜிஆர் கிட்ட கெஞ்சி கூத்தாடினீங்க, அவர் உடம்பு சரியில்லாதப்போ மக்கள்கிட்ட கெஞ்சினீங்களா, அவர் என்னோடய நண்பர் தான், நீங்கள் எனக்கு ஆட்சி, நீங்கள் வர வரைக்கும் ஆட்சி என் கையில் கொடுங்க, நீங்கள் வந்தோன்னா திருப்பி தந்துடுவேன்னு சொல்லி என்னமோ கடன் கேட்குற மாதிரி கேட்டீங்க பாரு. அதே நிலமை தான் வரும். அதை மறந்துடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா மக்களுக்கே புரிஞ்சிடும், சரி சரியான தலைவராக விஜய் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆட்சி அவர் கைக்கு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் அரசியல் கட்சிகளை எதிரி தான் பார்த்தோம், அழிக்கலாம் யாரையும் நினைக்கல நாங்கள். ஆனால் நீங்களாம் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பர்மிஷனை கொடுத்து, தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேவையான வசதிகளையும் பண்ணி கொடுத்து, காவல்துறையிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நாங்கள் உண்மையாலுமே சரி பரவாயில்லப்பா, அங்கே ஸ்டாலின் ஓரளவுக்கு இதுவாக நடந்துக்கிறாரு, எப்படி சொல்கிறது, ரீசனபுளாக நடந்துக்கிறாரு, ரொம்ப வெஞ்சன்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுவோம். இல்லை அப்படின்னா இதெல்லாத்தையும் மொத்தமாக கொண்டாந்து 2026 கொட்டுவோம். கொட்டில் அதோடு முடிஞ்சு போச்சு உங்கள் சாப்டர் அப்படின்றத மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்படின்றத திருப்பி சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சியோ, நான் வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.